குட்டீஸ் உலகம். முன்னொரு காலத்துல ஆறுமுகம்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாராம். அவரு ரொம்பவே ஏழையா. அவருக்கு போட்டுக்க சரியான துணி கூட இல்லையா. அவருக்கு சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா. எப்பயாவது சின்ன சின்ன வேலை செஞ்சு வரக்கூடிய பணத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாராம். அவருக்கு வீடுன்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்லை. அவரு மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் ஒரு மரத்துக்கு கீழே தான் இருப்பாரு. ஒரு நாள் ஆறுமுகம் பசியில சோர்ந்து உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ அவரை பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். பெரியவர் ஆறுமுகம் கிட்ட, டேய் தம்பி, உனக்கு வீடு எதுவும் கிடையாதா? எதுக்கு புயல்லையும் மழையிலையும் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்க அப்படின்னு ஆறுமுகத்தை பார்த்து கேட்டாரு. உடனே ஆறுமுகம், ஐயா, எனக்கு வீடெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை. நான் எப்பயாவது சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வர காசுல எப்பயாவது சாப்பிட்டு என்னோட வயிறு நிரப்பிப்பேன். இந்த மரம் தான் எனக்கு வீடு. மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் இந்த மரத்துக்கு கீழே தான் நான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு ஆறுமுகம் பெரியவர்கிட்ட சொன்னான். இதை கேட்ட பெரியவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சான். சரி சரி, நான் சில வேலைகளை தரேன். அந்த வேலைகளை நீ பண்ணுவேனா வந்து பண்ணு. ஆனா அந்த வேலைகள் வாரத்துல 3 நாள் தான் இருக்கும். அதுக்கான சம்பளத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு பெரியவர் சொன்னாராம். ஐயா, நான் கண்டிப்பா அந்த வேலைகளை செய்யறேன் அப்படின்னு ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னாராம். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்களாம். வாரத்தில் 3 நாள் ஆறுமுகம் அந்த வேலைகளை பார்த்துட்டு மீதி நாட்கள் பட்டினியா திருப்பி அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருவாரு. ஒரு நாள் ஆறுமுகம் ரொம்ப சோர்வா வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பாட்டுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறோன்னு தெரியல. 3 நாள் வேலை இருந்தா 3 நாள் சும்மா தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டே போயிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காட்டு வழி பாதையா ஆறுமுகம் நடந்து வந்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த மரத்துக்கிட்ட ஏதோ ஒரு வெளிச்சம் அவரு கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்த ஆறுமுகம் அந்த மரத்துக்கிட்ட போனாரு. அப்ப பயங்கர சத்தத்தோட ஏதோ ஒரு வெளிச்சம் உருவாச்சு. அதை பார்த்து அவருக்கு ஒன்றும் புரியல. என்னது இது இப்படி இருக்கு அப்படின்னு பயந்தாரு. அப்போ அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு குரல் வந்தது. நான் தான் மாய வெளிச்சம், உனக்கு என்ன வரம் வேணும்னு என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. அதை கேட்டு ஆரம்பத்துல ரொம்ப பயந்தாரு. அதுக்கப்புறம் ஆறுமுகம் அந்த வெளிச்சத்துக்கிட்ட, எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், வயிறு நிறைய சாப்பிட சாப்பாடு வேணும், போட்டுக்கிறதுக்கு துணி வேணும், அப்புறம் போதுமான அளவு தங்கம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் ஒரு விஷயத்த ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லுச்சு. நான் உனக்கு இந்த எல்லா வரத்தையும் தரேன், ஆனா நீ எனக்கு ஒரு வாக்குமூலம் தரணும். நான் இந்த வரங்களை தந்ததுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் ஒற்றுமையா நடந்துக்கணும், யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது, இந்த பணத்தை இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் நீ கொடுக்கணும் அப்படின்னு அந்த வெளிச்சம் ஒரு சத்தியத்தை ஆறுமுகத்துக்கிட்ட கேட்டது. உடனே ஆறுமுகம், நான் கண்டிப்பா எல்லாருக்கும் தருவேன். நான் யாருக்கிட்டையும் திமிராலாம் நடந்துக்க மாட்டேன். நீங்க என்ன நம்பி எனக்கு இந்த வரத்தை தரலாம் அப்படின்னு அந்த வெளிச்சத்துக்கு ஒரு சத்தியம் பண்ணி தந்தாரு. அதுக்கப்புறம் அந்த மாய வெளிச்சத்தால ஆறுமுகத்தோட தோற்றமே மாறிடுச்சு. ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி மாறிட்டார். அப்புறம் அந்த வெளிச்சத்துக்கிட்ட நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். அப்புறம் அவங்க இருந்த மரத்துக்கிட்ட போய் பார்த்தா பெரிய மாளிகையா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு அலமாரையில நிறைய துணிகள் எக்கச்சக்கமா கிடக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு அலமாரையில நிறைய தங்கங்கள் ஜொலிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்த ஆறுமுகம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அங்க இருக்கிற இன்னொரு அலமாரைக்கு போறாரு. அங்க ராஜ விருந்து மாதிரி அவ்வளோ சாப்பாடு குவிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆறுமுகம் தாங்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அப்புறம் இலவச மருத்துவமனை கட்டித்தராரு. அப்புறம் இலவச ஸ்கூல்ஸ் கட்டித்தராரு. அதுக்கப்புறம் இல்லாத ஏழை மக்களுக்கு நிறைய பொருட்களை தந்து உதவி செய்கிறாரு. அப்புறம் ஆறுமுகத்தை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது.
எல்லாரும் ஆறுமுகத்தை ரொம்பவே பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் எல்லாரோட மனசுலையும் இடத்த பிடிச்சிடுறாரு. இதுலேருந்து ஆறுமுகத்துக்கு ஒரு விஷயம் தெரியுது. பணத்தால் கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுற சந்தோஷம் பெருசுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ்.